இன்னைக்கு நான் வந்து இந்த சிப்பி வாங்கியிருக்கேன். இந்த சிப்பி வந்து ரூ. 100. ஆனா இதில் நிறைய இருக்குது. ஆனா சின்ன சிப்பியாக இருக்குது. அதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிப்பி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிப்பியை நல்லா கழுவி நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பில் வச்சு நம்ம அது திளைச்சது வந்து அதுக்கு வாயெல்லாம் திறக்கும். அப்போ பிறகு அதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிறது அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவணும். நிறைய நேரம் கழுவணும். அதில் நிறைய மண் இருக்கும். அதையெல்லாம் கழுவி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு 2 பெரிய உள்ளி, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து நம்ம சீனி சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கி அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு இந்த சிப்பி நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிப்பியும் கூட அதுக்கு கூட சேர்த்து போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த தேங்காயும் அதுக்கு கூட பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துருக்கோம். வறுத்து அது கூட மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நம்ம மிக்சியில் வச்சு நல்லா பேஸ்ட்டு பருவத்துக்கு அரைச்செடுத்து அதை இந்த கூட்டில் சேர்த்து கிளறி எடுத்தோன்னா அருமையான சிப்பி கூட்டு ரெடி. நம்ம இதுக்கு வந்து கிழங்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும்.